வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் சற்று நேரம் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் தரித்திருந்து உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்க கிருபை தந்தீரப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில்லாம கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் வாசிப்போம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படும் போது, மத்திய ஆகாயத்திலே வெளிப்படும் போது என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை இந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். 2 பேர், அந்த ராத்திரியிலே 2 பேர் படுத்திருக்கும் போது ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள், ஒருத்தி கைவிடப்படுகிறாள். வயலிலே இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். 2 பேரில் ஒருவர் தான் போகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் பைபிளில் 2 பேரில் ஒருத்தர் தான். 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம்தான் போகும் என்பதற்கு நிறையா வேத வாக்கியங்கள் ஒத்திருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது 2 பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போவாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஆயக்காரன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு நான் அருகதையற்றவன் என்று எண்ணி வெகு தூரத்தில் நின்று மார்பிலே அடித்துக்கொண்டு, பாவியாகிய என்னிடத்திலே கிருபையாயிரும் என்று அவன் கர்த்தரை நோக்கி கேட்டான். பரிசேயன் தன்னை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். இதில் ஒருவன் தான் நீதிமானாக்கப்பட்டு சென்றான். ஆயக்காரன் அங்கீகரிக்கப்பட்டான், பரிசேயன் கைவிடப்பட்டான். அப்படியே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11, 24 28 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தால், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள், இளையவன் மூத்தவன் என்று 2 குமாரர்கள். அதில் இளையவன் தனக்கு வரக்கூடிய ஆஸ்தியை தன் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு அதை வாங்கிக்கிட்டு தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து தன் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டான். மூத்தவனோ தகப்பனுடைய வீட்டில் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்து தகப்பனுடைய காரியங்களை எல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாளிலே இளையவன் தன் பிழைகளை உணர்ந்து, குறைகளை உணர்ந்து மன திரும்பி தகப்பனை தேடி, என் தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க என்று தன்னை தாழ்த்துறான். தகப்பன் மன்னித்து அவனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறார். தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே அவனுக்கு இடம் கிடைத்தது. மூத்தவன் இதை அறிந்து அவன் மிகுந்த எரிச்சல், பொறாமைப்பட்டு வெளியவே நிற்கிறான். வீட்டுக்குள்ளே போகலை. தகப்பன் வெளியே வந்து வருந்தி கூப்பிடுறான், என் மகனே, நீ வா, வீட்டுக்குள்ளே வா, என் குமாரன் மரித்தான், இப்போ அவன் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறான் என்று சொன்ன பிறகும் அவன் போகலை. தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே இவன் எவ்வளவோ பாவம் செய்த போதிலும் கூட தன் பிழைகளை உணர்ந்து மன திரும்பி மன்னிப்பு கேட்ட உடனே தகப்பனுடைய வீட்டில் இடம் கிடைத்தது. அவன் இவ்வளவு தூரம் மூத்தவன் கீழ்ப்படிந்து தகப்பனுடைய வேலைகளெல்லாம் செய்த போதிலும்
அவனுக்கு இருந்த சகோதரன் மீது இருந்த ஒரு எரிச்சல் பொறாமையினால் தகப்பன் வீட்டில் அவனுக்கு உள்ளுக்கு வர மனமற்று அதை இழந்து போகிறதை பார்க்கிறோம். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். அப்படியே லூகாஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் நம்ம பார்த்தா மார்த்தாள் மரியாள் என்று சகோதரிகள் 2 பேர் இருப்பாங்க. கர்த்தர் மரியாளை பார்த்து மார்த்தாள்கிட்ட சொல்லுவார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே, அது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குற என்று மரியாள் சொல்லுவார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் ஒருத்தி. 2 ஸ்திரீகளில் ஒருத்தி நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், ஒருவர் அதை தெரிந்து கொள்ளலை. அப்படியே மத்தேயு ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார், மத்தேயு விசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் அங்கே 2 வீடு, ஒரு புத்தியுள்ள மனிதன் கட்டுகிற கண்மலையில் கட்டுகிற வீடு, புத்தி இல்லாதவன் கட்டுகிற மணல் மீது கட்டக்கூடிய 2 வீட்டை குறித்து சொல்லுவார். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனே புத்தியுள்ள மனிதன், கண்மலை மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு அவனை ஒப்பிடுவேன் என்று சொன்னார். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதை கை கொள்ளாதவன் மணல் மேல வீடு கட்டின புத்தியில்லாத மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். 2 வீடு, அதில் புத்தியுள்ளவன் கட்டின வீடு, கண்மலையில் கட்டப்பட்ட வீடு நிலைத்தது, காற்றுக்கும் மழைக்கும் புயலுக்கும் அது நின்றது. மணல் மேலே கட்டினது அழிஞ்சு போச்சு, ஒரு வீடு தான். இப்படி புதிய ஏற்பாட்டிலேயே நிறைய இடங்களில் 2ல் 1, 2ல் 1, இருவரில் ஒருவர், அப்படி நிறைய காரியங்களை நம்ம இனிமே பார்க்கலாம். இந்த 2ல் ஒருத்தர் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. இன்றைக்கு ஒரு கூட்டமாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதி ஏற்றுக்கொள்ளப்படும், ஒரு பகுதி கைவிடப்படும் என்பது ஆதி முதலே இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 2ல் 1 தான் அப்படிங்கிற காரியம் ஆதியாகமத்திலிருந்தே வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமத்தை எடுத்துக்கொண்டால் தேவன் உலகத்தை படைத்த போது வானத்தையும் பூமியும் வெட்டாந்தரை ஆகாய விரிவு சகல சிருஷ்டிப்பையும் உண்டாக்கி மனிதனையும் அவர் படைத்து சகலவற்றையும் ஆண்டுகொள் என்று அவனை ஆசிர்வதித்து ஆதாம் என்று பெயரிட்டார். அவனே முதல் மனிதன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45, 47 2 வாசிங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. ஆனான் என்று எழுதி இருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 2 ஆதாமை பார்க்கிறோம். முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். 47 வாசிங்க. முந்தின ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 2 ஆதாம், முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் தேவன் மண்ணினால் உருவாக்கின முதல் மனிதன். 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு. இந்த ஆதாம் முதல் மனிதன் அவனுடைய கீழ்ப்படியாமையினால உலகமே பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது. அநேகர் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் பாவத்தின் கீழ் அடைப்பட்டு இருக்கிறது. ஆனால் பிந்தின ஆதாம் 2ஆம் மனிதன், வானத்தில் இருந்து வந்த கர்த்தர், இவர் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கீழ்ப்படிதலால் அநேக பாவிகள் நீதிமான்களாக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர் ஒருவரே. ஒருவன் அங்கீகரிக்கப்படலை. ஆதாமை பார்க்கிறோம். அவனோட பிள்ளைங்க காயின், ஆபேல். அதில் ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். கர்த்தர் அவனை குறித்து, அவனுடைய காணிக்கைகளை குறித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவன் நீதிமான் என்று சாட்சி கொடுத்தார். அவன் இரத்த சாட்சியானான், அங்கீகரிக்கப்பட்டான். காயின் அப்படி அல்ல. அதே போல ஆபிரகாம், லோத்து
அவங்கள எடுத்துக்கொள்ளலாம். புறப்பட்டு போன்னு சொன்னப்போ லோத்தும் கூட போயிட்டான். ஆபிரகாமை தேவன் சிநேகிதன், என்னுடைய சிநேகிதன் என்று அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். விசுவாசிகளுக்கெல்லாம் அவன் தகப்பன். லோத் அப்படி அல்ல. அவனுடைய சந்ததி ஒரு அருவருக்கப்படத்தக்க சந்ததியை அவன் பிறப்பித்தான். மோவாபியர், அமோனியர் என்று ஒரு அருவருப்பான சந்ததியை பெறுவதற்கு அவன் காரணமாக இருந்தவன் என்று வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அப்படியே இஸ்மவேல், ஈசாக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. இஸ்மவேல், ஈசாக்கை குறித்த வேதம் சொல்லுகிறது அவன் வாக்குத்தத்தத்து பிள்ளை. இஸ்மவேல் அங்கீகரிக்கப்படவில்லை. அவனை வீட்டை விட்டு துரத்துனாங்க, ஆகாரையும் பிள்ளையையும். ஈசாக்கு அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்படியே ஏசா, யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொல்லுவார், யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் அப்படின்னு ஒருவன் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இந்த இவ்வளோ காரியங்களிலும் ஒன்று தான் இருவரில் ஒருவர். அதுபோல ரூத் ஒருபால், ரூத் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவளுடைய அந்த வம்ச வரிசையில் தான் ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வருவதற்கு ஆனவள். இயேசுவுக்கே பாட்டியானான். இன்னும் இயேசு கிறிஸ்து மந்தையின் ஆடுகளை பிரிக்கிறது போல இன்றைக்கு ஜனங்களை பிரிப்பார் கடைசி நாட்களில். அது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33 பார்க்கலாம். அதில் வலது பக்கம் செம்மறியாடு, இடது பக்கம் வெள்ளாடு. மெய்ப்பனானவன் பிரிக்கிறது போல இவன் ஜனங்களை பிரிப்பார். வலது பக்கத்தில் ஒரு கூட்டம் செம்மறியாட்டு கூட்டம், இடது பக்கத்தில் ஒரு கூட்டம் வெள்ளாடு. இந்த வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய செம்மறியாடுகளை பார்த்து என்ன சொல்லுவாராம்? மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒரு கூட்டத்தை பார்த்து, ஒரே மந்தைக்குள்ள இருக்கிற ஆடுகள், ஆனா ரெண்டா பிரிக்கிறார். வலது பக்கத்தில் செம்மறி ஆடு, இடது பக்கத்தில் வெள்ளாடு. வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதே நேரத்தில் 41வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அக்கினிக்கு போங்கள். ஒரு கூட்டத்தை வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கிறார். ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஒரு கூட்டத்தை போங்கள், சபிக்கப்பட்டவர்கள், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி. மனிதனுக்கு பாதாளம் இல்லை, நரகம் இல்லை, நித்திய அக்கினி இல்லை. மனிதனுக்காய் அது படைக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அது படைக்கப்பட்டது. இப்போ இவங்களுக்கு அதை கொடுக்குறார். போங்க, அங்கே நரகத்துக்கு போங்க, அவியாத அக்கினியில் அந்த அக்கினிக்குள்ளே போங்க, அக்கினி கடலுக்குள்ளே போங்க. ஒரு கூட்டத்தை வாருங்கள் என்றும் ஒரு கூட்டத்தை போங்கள்னு சொல்கிறான். ரெண்டா பிரிக்கிறார். அப்படியே வெளிப்படுத்தலை எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தலிலே ஆசியா கண்டத்தில் இருக்கிற 7 சபைகளுக்கு கர்த்தர் பேசுவார். அதில் சர்தை என்ற சபைக்கு ஆண்டவர் பேசும்போது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முதலிருந்து பார்த்தா, அந்த சபையை ஆண்டவர் பார்த்தா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ செத்தவனாய் இருக்கிறான். ஏன்னா உனக்கு உன்னுடைய கிரியைகள் எல்லாம் செத்ததாக இருக்குது, ஆகவே மனம் திரும்பு என்று சொன்ன கர்த்தர், இந்த சபைக்குள்ள தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் எனக்கு உண்டு. அவர்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போட மாட்டேன். மற்றவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படும். வஸ்திரத்தை அசுசிப்படுத்தினவங்க ஜீவ புஸ்தக பெயர் கிறுக்கப்பட்டு சபையை கூட ரெண்டா பிரிக்கிறார். சபையை ரெண்டாய் பிரித்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க, வஸ்திரத்தை காத்து கொண்டவங்க, அவங்க ஒரு பகுதி. தங்கள் வஸ்திரத்தை, ரட்சிப்பை காத்து கொள்ளாதவங்க
ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை, அவங்கள பிரிக்கிறார். 2க்கும் 2 இடம், இங்கே வாங்கம்பார், அங்கே போங்கம்பார். இப்படியே ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் 2ல் 1 தான், 2ல் 1 தான். அதே தான் கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படும் போதும் 2 ஒருவர் தான். படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். வயலிலே இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். ஒரு பகுதி போயிடும், ஒரு பகுதி ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் எந்த பகுதியில் இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் பார்த்தா, படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேர். வாசிங்க 17ஆம் அதிகாரம் 34வது வசனம், லூக்கா. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். வேற அவங்க கொள்ளையடிச்சாங்க, கொலை செய்தாங்க, துன்மார்க்கமாவான், அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லப்படல. படுக்கையில் படுத்திருக்காங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். சூலமித்தி படுக்கையில் படுத்திருந்தான். அவ சொல்லுவா, உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், ஆனா இருதயத்தில் ஒரு விழிப்பு. என் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன், என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து கதவை திற என்று நேசர் சொல்லக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன். உடனே எழுந்திருந்தா பரவாயில்ல, எழும்பவா வேண்டாமா என்று அவ அந்த நித்திரைக்கு தான் இடம் கொடுத்தாலே தவிர, நேசர் கூப்பிட்ட உடனே, ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவள் எழுந்து நேசருக்காக கதவை திறக்கல. யோசித்து யோசித்து மெதுவா அவளுடைய இஷ்டத்துக்கு எழுந்து திறந்து பார்த்தா கதவை, நேசரோ போய்விட்டார். போர்வையை போத்திக்கிட்டு நகரத்துக்குள்ள போய் வீதிகளில் என் நேசரை யாரும் கண்டீர்களா, என் நேசரை கண்டீர்களா என்று தேடி போறான். காவலாளிகள் அவளை பிடித்து அடித்து காயப்படுத்தி அவளுடைய போர்வையை எடுத்துக்கொண்டார்கள் என்று உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2லிருந்து வாஸ்து பார்த்தா எழுதப்பட்டு இருக்கிறது. படுத்து தான் இருந்தான், நேசருக்காய் கதவை திறக்கவில்லை. நித்திரைக்கு அவள் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. அந்த விழிப்பு இருக்குது, பிரயோஜனம் இல்லை. நேசரின் சத்தத்தை கேட்க முடிந்தது, பிரயோஜனம் இல்லை. அவள் எழுந்து கதவை திறக்காத ஒரு காரணத்தினால அவளுடைய நிலைமை, போர்வையும் போச்சு, அடிப்பட்டு காயங்கள். அதே நேரத்தில் படுக்கையில் இன்னொருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கிறான். சங்கீதம் 63:6, சங்கீதம் 63:6, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, என் படுக்கையிலே உம்மை நினைக்கும் போது, ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன், ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இது தாவீது சொல்லறான். அவனும் படுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் ஒரு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், ராக்காலத்தில் என் படுக்கையிலே நான் படுத்திருக்கும் பொழுது உம்மை நான் நினைக்கிறேன். நைட்டு படுத்துக்கிட்டு கர்த்தரை நினச்சிக்கிட்டே இருக்கிறான், அவரையே தியானிக்கிறான். நான் தியானிக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரை போல இவ படுத்திருந்தா நல்லா நித்திரை பண்ணுறான், ஆனால் இருதயத்தில் ஒரு விழிப்பு. நேசரின் சத்தத்தை கேட்கிறான், ஆனால் எழுந்து திறக்கலை. இவ இஷ்டத்துக்கு திறந்தா பார்த்தா நேசரோ போய்விட்டார். அதன் பிறகு தேடி போறா, என் நேசரை கண்டீர்களா கண்டீர்களா என்று. காவலாளிகள் அவளை அடித்து காயப்படுத்தி போர்வை எடுத்துக்கிட்டாங்க. அவள் அங்கீகரிக்கப்படலை, கைவிடப்பட்டான். இவன் தாவீது படுத்திருக்கிறான், ஆனாலும் கர்த்தரை நினைக்கிறான், அவரை தியானிக்கிறான். அப்படிதான் இங்க அன்று ராத்திரியிலே 2 ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். ஏன்னா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் விழிப்பா இருக்கிறான். ஒருவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான், இருதயம் விழிப்பாதான் இருக்கு, பிரயோஜனம் இல்லை. ஒருவன் விழித்து இருக்கிறான், கர்த்தரை நினைக்கிறான், கர்த்தரை தியானிக்கிறான்.
ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்ன? விழிப்பு. நமக்கு பைபிளில் எங்கேயுமே நல்லா படுத்து தூங்குங்க, உறங்குங்க அப்படின்னு சொல்லப்படலை. விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். அப்படிதான் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருக்க தான் சொன்னார். கர்த்தர் எப்போ வருவார், என்றைக்கு வருவார், எந்த நேரத்தில் வருவார் ஒன்றும் நமக்கு தெரியாது. வர்றவருக்கே தெரியாது, பிதா ஒருவருக்கு தான் தெரியும்னு போட்டிருக்கு. ஆகவே விழித்திருங்கள். உங்கள் ஆண்டவர் எப்போ வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்படிதான் இயேசுவே சொன்னார். அப்படியே மத்தேயு 25 அதிகாரம் 13வது வசனம். 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள், விழித்திருங்கள். கர்த்தர் எப்போ வருவான்னு தெரியாது, விழித்திருங்க. சொன்னதையே திரும்ப சொல்றார், விழித்திருங்க. மார்க்கு சுவிசேஷம் 14 அதிகாரம் 34 வாசிங்க. அப்பொழுது இயேசு, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சீசர்கள்ட்ட சொன்னாரு. சிலுவை மரணத்தை சந்திக்க போகிறார். சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு, பாடுபடுவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீசர்களிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல இருந்து விழித்து நீங்க ஜெபிங்க என்று சொல்லிவிட்டு ஒரு கல்லறி தூரம் அப்பால் போய் ஆண்டவராகிய இயேசு அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி, பிதாவை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். 37-38. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு விழித்து ஜெபிங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு, இவங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. உடனே அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு? பேதுருவை நோக்கி சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? பார்த்தீங்களா? ஏன்னா பேதுரு தான் ஆண்டவரை மறுதலிக்க போறான், சபிச்சு சத்தியம் பண்ண போறான், ஒரு பெரிய பாவத்தில் அவன் தான் விழ போறான். அதனால தான் அவனையே கூப்பிட்டு சொன்னார், 1 மணி நேரம் நீ விழிச்சிருந்து ஜெபிச்சா நீ இனி செய்ய போகிற பாவத்துக்குள்ள நீ விழப்போறதில்லை, தப்பிச்சுக்கிருவ. அந்த உறக்கம், அந்த தூக்கம் பேதுருவை எவ்வளவு வீழ்ச்சியில் அடைய செய்தது. பேதுருவே, நீ 1 மணி நேரம் விழித்து ஜெபிக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சோதனை வராது. வாழ்க்கையில் இன்னைக்கு எவ்வளவு துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், கால தாமதங்கள், எதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் நிம்மதியாக தூங்குவோம், நல்லா தூங்குவோம். அப்படியே விழித்திருந்தால் கூட நாம் இதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். என்ன வாழ்க்கை, என்ன பிரச்சனை, நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குதே, எதிர்பார்க்குற காரியம் நடக்க மாட்டேங்குதே, ஆண்டவர் நமக்கு ஒன்றும் செய்யலையே, நம்ம ஜெபத்தை கேட்குறாரா, நம்முடைய விருப்பத்தை அவர் காண்கிறாரா என்று புலம்பலாக இருக்கும். ஆனால் விழித்து நாம் ஜெபித்தால் சோதனைக்கு உட்பட மாட்டோம். வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைக்கு தப்பித்து கொள்ளுவதற்கு தேவன் நமக்கு உண்டு பண்ணின ஒரு மார்க்கம் நம்ம விழித்து ஜெபிக்கிறது. விழித்து நாம் ஜெபிக்கும் பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள். 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீ சோதனைக்கு உட்படாம நீ தப்பிச்சுக்கலாமே. ஆனால் அவனால் முடியல. திரும்பவும் அவர் போய் சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு வந்து பார்க்குறாரு,
திரும்பி எல்லாரும் 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. 3 சீஷர்களை தான் கூட்டிகிட்டு போனார். 3 பேருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு எத்தனை நாள் தூங்கலை தெரியுங்களா? தூங்கவே இல்லை. ஏன்னா இயேசுவை சிறுமைப்படுத்தி அவரை குற்றுயிராக்கி கொலை செய்தார்கள். அதை போல் நம்மளையும் பிடிச்சிட்டு போய் செய்வாங்க என்று பயந்து ஒரு அறைக்குள்ளே எல்லாம் பதுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கலை, தூக்கமே இல்லை. 1 மணி நேரம் ஜெபித்தான். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் 24 மணி நேரத்தை கொடுக்கிறார். அதில் ஒரு 2.5 மணி நேரம் கர்த்தருக்குரியது, 10ல் 1 அவருக்குரியது. ஏதோ சம்பளம் வாங்கி 10ல் 1 கொடுத்துக்கிட்டு தசம பாகம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் அவர் கேட்கல. 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் கொடுத்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். நீ விழித்து ஜெபித்தா உனக்கு தான் பிரயோஜனம். உன் வாழ்க்கையில் சோதனைக்கு நீ தப்பித்து கொள்ளலாம், துன்பத்துக்கு தப்பித்து கொள்ளலாம். தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு போக்கு, தப்பித்து கொள்ள ஒரு போக்கு, மார்க்கம். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம், 21:36. லூக்கா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார். உலகத்துல எவ்வளவு உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், சோதனைகள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் உபத்திரம் இருக்கும். தைரியமா நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கணும், விசுவாசத்தோட. கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்படி விழித்திருங்க, விழித்திருங்க, விழித்திருங்க என்று தான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பிறகு அப்போஸ்தலர்களுடைய காலம். பவுல் என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம், 16, 13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். விழிப்பாய் இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிப்பாய் இருங்க, விழித்திருங்க, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி சபைக்கு எழுதுகிறார். வேதத்தில் எங்கேயுமே தூங்குங்க, நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க, உறங்குங்க அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. விழிப்பாய் இருங்க, விழிப்பாய் இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, காத்திருங்க, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு சரி படுத்து நித்திரை பண்ணுங்க, படுத்து நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க தூங்குனாங்களா? மத்தேயு 26:45, 26ஆம் அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு. பின்பு அவர்கள் தம்முடைய சீஷரிடத்திலே இயேசு வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இந்த ஒரு இடத்துல சொல்லுவார். சரி, விழித்து ஜெபிங்க, விழித்து ஜெபிங்கன்னு சொன்னால் உங்களால் விழிக்க முடியல, இல்லை, நீ நல்லா தூங்குங்க, நல்லா தூங்குங்க, படுத்து நல்லா நித்திரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதன் பின்பு இயேசுவை பிடித்து கட்டி அண்ணா, காய்பா, பிலாத்து, ஏரோது வீட்டுக்கு விடிய அவரை அலைக்கழித்து நியாய தீர்ப்பு கொடுத்து அவரை அடித்து சிறுமைப்படுத்தி குற்றுயிராக்கி தண்ணீரை போல் ஊற்றுண்டார். அவருடைய எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. எலும்புகளை நானே எண்ணலாம் என்று சொல்லப்பட்ட அத்தனை கொடூரமான அவருடைய பார்வை மனிதனுடைய பார்வையிலும் அந்தக்கேடு அடைந்தது. அவருடைய ரூபம் உருக்குலைந்தது. அவர் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தார், ஒன்றும் ஆயிட்டார். இதை பார்த்த பொழுது சீஷர்கள் பயந்தாங்க. நம்மளையும் இப்படி தான் பண்ணுவாங்க என்று தான் பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான், சத்தியம் பண்ணினான், சபிச்சான். இப்படி எத்தனை நாள்? அதுக்கு பிறகு உறங்கலை, தூங்குங்க அப்படின்னு சொன்னார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே. நம்ம எல்லாருக்குமே
பிடிச்ச ஒரு காரியம். சாப்பாட்டை விட முதலாவது தூக்கம், ரெண்டாவது தான் சாப்பாடு. ஆனால் வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம், 20:13. தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். ஆமா, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நம்ம தூக்கத்தை ரொம்பவே விரும்புகிறோம். நைட்டானா போதும், படுத்து நல்லா உறங்கி காலையில் எழுப்புறோம். இடையில விழிப்பே டாக்டர்ஸ் சொல்லுவாங்க 8 மணி நேரம் 7 மணி நேரம் கண்டினியூஸாக நல்லா தூங்கிடணும், அதான் உடலுக்கு ஆரோக்கியம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. தூக்கத்தை விரும்பாதே, நீ விரும்பினால் தரித்திரனாவாய். அதை விரும்பாத, ஆனால் வரும். அதுக்குன்னு தூங்காமல் இருக்கக்கூடாது, தூங்கணும். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபித்தா போதும். 1 மணி நேரம் விழித்து ஜெபித்தால் வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவோ துன்பங்களுக்கு, சோதனைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, வேதனைகளுக்கு நம்ம தப்பித்துக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு சோதனைக்குள்ள, ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ள நம்ம மூழ்கி இருந்து எத்தனையாய் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம், தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் நீ தரித்திரன் ஆவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. குடியனும் போஜன பிரியனும், குடியனும் குடிக்கிறவனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். தரித்திரர் ஆவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். நல்ல நல்ல ட்ரெஸ் போடலான்னா முடியாது. தரித்திரம், கஷ்டம், கடன், பிரச்சனைக்குள்ள மூழ்கி நம்ம கந்தையை தான் உடுத்தி வைக்கும். நல்ல உடை கூட நம்மால் உடுத்த முடியாமல் போயிடும். இப்படி தூக்கத்துக்கு எதிராக தான் வேதத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. தூக்கத்தை விரும்பவே விரும்பாத, விழித்து ஜெபி. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஒருத்தன் தூங்குனாம் பாருங்க, சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பராக்கிரமசாலி, பெரிய பராக்கிரமசாலி. தெலிலால் என்ற ஒரு பெண்ணுடைய மடியில் படுத்து அப்படியே அயர்ந்த நித்திரைக்குள்ளானான். அவனுடைய பலம், வல்லமை, பவர் எல்லாம் முடியில தான் இருந்துச்சு. இவன் முடியை சிறைச்சி எடுக்கிறான். பெலிஸ்தேர்களை பிடிக்க வந்திருக்காங்க இவனை. இப்படி அந்த தூக்கம் அவனுடைய அபிஷேகமே போகக்கூடிய அளவுக்கு ஆயிருச்சு. அபிஷேகத்தை இழந்தான், பலம் அவனை விட்டு போயிருச்சு. பெலிஸ்தேர் பிடித்து கொண்டு போய் கண்களை ரெண்டையும் தோண்டி மாவாட்ட வச்சுட்டாங்க அப்படின்னு பைபிள் போட்டிருக்குது. தூக்கம்தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் சிம்சோனுடைய ஒரு தூக்கம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இது சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியே நியாயாதிபதிகள் 4:21 சிசரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வீரன், அவன் தூங்கினான் பாருங்க. யாகேல் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் கூடார ஆணியை வச்சு, சுத்தியில வச்சு அவனுடைய நெத்தியில் அடிச்சு அது அப்படியே தலைக்குள்ள போய் பூமியில புதையுது. ஆனாலும் தெரியல. ஆயாசமாய் தூங்கி கொண்டிருந்தவன் அப்படியே மரிச்சு போனான்னு போட்டிருக்குது பைபிள் 4:21 நியாயாதிபதிகளில். இப்படி தூங்கி உயிர் போனவங்க, தூங்கி அபிஷேகத்தை இழந்தவங்க, தூக்கத்தினால ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள், தூக்கத்தினால ஆஸ்தியை இழந்தவர்கள், தூக்கத்தினால இன்னைக்கு சோதனையை சம்பாதிச்சவங்க, வறுமையை சம்பாதித்தவங்க, தரித்திரத்தை சம்பாதித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு தூக்கத்தை வரவேற்கல, தூங்குங்கன்னு சொல்லலை, விழிப்பாய் இருங்க, ஜாக்கிரதை. விழிப்பாய் இருங்க என்று சொல்லுகிறது அப்படியே முழிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கிற அர்த்தம் அல்ல. எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கணும். நம்ம அசதியாக இருந்துடக்கூடாது. அசதியாக நம்ம ஏமாற்றப்பட்டு போயிடுவோம். ஆகவே அசதி இருக்கவே கூடாது, ஜாக்கிரதையாய் இருங்கள் என்ற ஒரு பொருள் தான். ஆகவே இங்கே பார்க்குறோம்,
தாவீதை போல படுக்கையில படுத்து விழித்திருக்கிறவன், தியானிக்கிறவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். சூலமித்தி பெண்ணை போல படுக்கையில படுத்துக்கிட்டு கர்த்தரோட சத்தமும் கேட்குது, எழுந்து கதவை திரை என்கிற சத்தம்லாம் கேட்குது. ஆனாலும் நித்திரை அவளுக்கு ரொம்ப இன்பமா இருந்துச்சு, இருதயம் விழிப்பாதான் இருந்துச்சு. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவள் இழந்தாள், ரட்சிப்பை இழந்தாள். காவலாளி கிட்ட அடி வாங்கி காயப்பட்டு அது ஒன்று தான் அவளுக்கு நடந்துச்சு, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே ஒரே படுக்கை, அன்று இரவு ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்படியே திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். திரிகை யாரு, எந்திரம் யாரு அரைப்பா? லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 35 எந்திரமா திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள்னு போட்டுக்கணும். அதே நேரத்தில் மத்திய 24:41 எந்திரம் அரைக்கிற 2 ஸ்திரீகள், எல்லாம் ஒன்று தான், மாவரைக்கிறது. திரிகை என்றாலும் எந்திரம் என்றாலும் மாவரைக்கிறது. மாவு யார் அரைப்பா? யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் தலைப்பிள்ளை சங்காரம். அது ஒரு வாதம் எகிப்தில் நடந்தது. ஒவ்வொரு வீட்டிலையும், ராஜா வீட்டிலிருந்து அடிமை பெண் வீடு வரைக்கும் தலைப்பிள்ளை சாகுது. அப்ப இந்த எந்திரம் அரைக்கிறது, திரிகை திரிக்கிறது யார் என்றால் அடிமை பெண். இங்க 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தி அடிமை பெண். 2 பெண்கள் தான். பெண்கள்ல 2 வகை தான். ஒன்று அடிமை, இன்னொன்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். 2 ஸ்திரீகளை பார்க்கிறோம். ஒன்று அடிமையானவள், இன்னொன்று சுயாதீனம் உள்ளவள். 2 ஸ்திரீகள். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தி நம்ம யாத்திராகமம் 11 பார்த்த மாதிரி அடிமை, எந்திரம் அரைத்து கொண்டிருக்கிற ஒரு அடிமை. இன்னொரு பெண்ணை பார்க்கிறோம், சுயாதீனம் உள்ளவள். இதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை 2ஐயும் வாசிங்க. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. ஆகார் அடிமை பெண், ஆபிரகாமுடைய வீட்டில் அடிமை பெண், சாராளுக்கு அடிமை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்த எருசலேமுக்கு சரி. அந்த எல்லாருமே அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம்ம எல்லாருக்கும் தாயான். இங்க 2 ஸ்திரீகள், ஒன்று அடிமையானவள், இன்னொன்று சுயாதீனம் உள்ளவள். இப்போ பூமியில இருக்கிற எருசலேம் அது ஆகார் என்றும், பரம எருசலேம் என்று மேலான ஒரு எருசலேம் அது சுயாதீனம் உள்ளவள் சாராள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யார்? சுயாதீனம் உள்ளவளுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள் என்றும் வேதத்தில் எழுதியிருக்குது. அல்லாமலும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்கள் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள் என்றும் ஏசாயா 51:2 சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு தகப்பனும் தாயும் ஆபிரகாம், சாராள் என்று சொல்லியிருக்கும். உங்கள் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள். சாராள் என்பவள் சுயாதீனம் உள்ளவள், மேலான எருசலேம். நாம் எல்லாம் அந்த மேலான எருசலேமுக்கு தான் பிள்ளைகள். மேலான எருசலேமுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த பூமியில் இருக்கிற எருசலேம் அல்ல,
மேலான எருசலேமுக்கு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சுயாதீனம் உள்ளவள். அப்போ இங்கே 2 ஸ்திரீகள், ஒன்று அடிமையானவள், சுயாதீனம் உள்ளவள். 2 பேர் திரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்திரம் அரைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தி அடிமை பெண், ஒருத்தி சுயாதீனம் உள்ளவள். யார் ஏற்றுக்கொள்ளப்படுவா? மேலான எருசலேம் தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த பூமிக்குரிய எருசலேம் அல்ல, அது அடிமைப்பட்டு இருக்கிறது. மேலான எருசலேம் நம் சாராளுக்கு பிள்ளைகள். ஆகவே நம்ம சுயாதீனத்துக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. 13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நம்ம சுயாதீனத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எதுக்குமே அடிமைகளாக கூடாது. அடிமை கைவிடப்படுகிறான், சுயாதீனம் உள்ளவள் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். 2 ஸ்திரீகள், அதுல ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டா, ஒருவள் கைவிடப்பட்டான். அடிமையானவள் கைவிடப்படுகிறாள், சுயாதீனம் உள்ளவள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். அடிமைத்தனம் என்பது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 19 வரைக்கும் பார்த்தா அதனுடைய அர்த்தம் பாவத்துக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். அடிமைத்தனம், பாவத்துக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். அப்படியே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நாம் இந்த உலகத்துக்கு அடிமைகள் அல்ல, மனுஷருக்கு அடிமைகள் அல்ல, பாவத்துக்கு அடிமைகள் அல்ல. நம்ம சுயாதீனர். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சுயாதீனர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பாவத்துக்கு அடிமைகள், மனுஷருக்கு அடிமைகள், உலகத்துக்கு அடிமைகள் கைவிடப்படுவாங்க. அதுதான் இந்த 2 ஸ்திரீகள். அப்படியே நம்ம லூகாஸ் விசேஷம் 36வது 35வது வசனத்தில் 36ல் நம்ம பார்க்கும்போது வயலில் 2 இருக்கிறாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். வசிங்க 36, 17, 36 லூக்கா. வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், மற்றவன் கைவிடப்படுவான். ஒருவன் கைவிடப்படுறான். வயல்ல 2 பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். இப்படி ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி அங்க வேலை செய்யல. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வயல்ல ஒருத்தன் வேலை செய்கிறான். வயல்ல அவன் எப்படி வேலை செய்கிறான்? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். சோம்பேறி குளிருகிறது என்று, சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான். சுறுசுறுப்புள்ளவன் குளிருன்னு பார்க்க மாட்டான், அவன் உழுவான். ஏன்னா உலறதுக்கு ஒரு டைம் இருக்குது, அறுவடை செய்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த காலத்தில் தான் அறுவடை செய்யணும். சோம்பேறி குளிருகிறது என்று வயலை உளமாட்டான். அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அறுக்கிற டைம்ல எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டால் கிடைக்குமா? சோம்பேறி. வயல்ல 2 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒருத்தன் சோம்பேறியா இருக்கிறான், ஒருத்தன் ரொம்ப சோம்பலா இருக்கிறான். நீதிமொழிகள் 21, 25 வாசிங்க. 21, 25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால். சோம்பேறியுடைய கை வேலை செய்யறதுக்கே சம்மதிக்க மாட்டேங்குது. வயல்ல வேலை பார்த்தா ஒருத்தன் சோம்பேறியா அவன் வேலை செய்யறதுக்கு கையவே நீட்ட மாட்டேங்கிறான். விதைக்க முடியல, களை பறிக்க முடியல, தண்ணி பாய்ச்ச முடியல, கை சம்மதிக்க மாட்டேங்குது. அப்புறம் அறுவடையில் என்ன கிடைக்கும்? அதுதான் இந்த ஞானி எழுதுவார் பாருங்க. ஒரு சோம்பேறியுடைய வயலை கடந்து போனேன், அவனுடைய திராட்சை தோட்டத்தை கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. சோம்பேறியுடைய நிலம். சுறுசுறுப்புள்ளவனுடைய நிலம் எப்படி இருக்கும்? அந்தந்த பருவத்தில் அந்தந்த பயிர்களை விதைத்து அவன் அறுவடை செய்வான். ஆகவே ஒரு சோம்பேறியும் ஒரு சுறுசுறுப்புள்ளவனும் ஒரு உற்சாக மனதை உடையவனும் 2 பேர் வேலை செய்கிறாங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம்
30 வாசிங்க பார்க்கலாம். 30 சோம்பேறியின் வயலையும் சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. சோம்பேறியுடைய நிலம் எப்படி இருந்தது? அவன் குளிருதுன்னு உளமாட்டான், அவன் கையை வேலை செய்யறதுக்கே சம்மதிக்காது. அப்புறம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் எப்படி இருந்ததாம்? சோம்பேறியின் வயலை கடந்து போனேன், அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அந்த வயலை சுத்திலும் இருக்கிற வரப்புகள் எல்லாம் எல்லாமே இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இதெல்லாம் சோம்பல், தூக்கம், அசதி, நிர்விசாரம். அப்படி ஒருத்தன் வயல்ல வேலை பார்க்குறான். ஆனா இன்னொருத்தன் வேலை செய்யறான் பாருங்க. வயலில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால். ஜாக்கிரதையா இருக்கிறான். எந்தெந்த காலகட்டத்தில் உழுது விதைத்து அதை பண்படுத்தி களை பறித்து அதையெல்லாம் கவனிக்கணும். அறுவடைக்கு இன்னும் எத்தனை மாதங்கள் உள்ளது, அந்த டைம்ல தான் அறுவடை செய்ய முடியும். ஜாக்கிரதையாய் இருக்கிறான். வாசிங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அவன் வாழ்வில் உயர்ந்து ஒரு மேன்மையான நிலைமையில இருப்பான். ஏன்னா அவன் உற்சாகமா தன்னுடைய காரியங்கள்ல கவனத்தை செலுத்தி அவன் செய்கிறான். உண்மை மனதோடு அவன் உழைக்கிறான். அந்த உழைப்பு அவனுக்கு ஒரு பலனை கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்படியே இந்த ஞானி சொல்லுவார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. 4-5. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையா தான் இருப்பான். ஆனா சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பா வேலை செய்கிறவன் நல்லா பணம் சம்பாதிப்பான். ஆக்டிவா இருக்கிறான், சுறுசுறுப்பா உற்சாகமா தன்னுடைய கடமைகளை எல்லாம் அவன் உண்மையா இருக்கிறான். சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஆகவே தான் வயல்ல 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருவன் சோம்பலா வேலை செய்தான், ஒருத்தன் சுறுசுறுப்பா வேலை செய்தான், உற்சாகமா வேலை செய்தான். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். அருமையானவர்களே, படுக்கையில் 2 பேர் படுத்திருக்காங்கன்னா ஒருத்தன் நல்லா நித்திர பண்ணினா, ஒருத்தன் விழிச்சு கத்திர தியானிக்கிறான். திரையை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி அடிமைப்பெண், ஒருவள் சுயாதீனம் உள்ளவள். அவள் தான் நம்ம எல்லாருக்கும் தாயானவள். வயல்ல 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தன் சோம்பல் கை, ஒருத்தன் சுறுசுறுப்புள்ளவன் கை. அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஆகவே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். இருவரில் ஒருவரே. 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம்தான். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிற காரியம். ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்பட காலம் சமீபம். அப்போ இது நடக்கும். நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்களில் அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? கைவிடப்படக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா? நாமே கொஞ்சம் அதை சிந்தித்து பார்த்து நம்மை தாழ்த்தி, இது கிருபையின் காலம். நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் கிருபை நமக்கு கிடைக்கும். தாழ்த்தி அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டால் போதும். நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட வேத புத்தகத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு உணர்த்தினீங்க. நன்றி செலுத்துகிறோம். 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 பேரில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். வயலில் வேலை செய்கிற இருவரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்,
மற்றொருவர் கைவிடப்படுவார் என்று ஆண்டவரே இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த அளவிற்கு விழிப்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கப்பா. 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவரே உம்முடைய அங்கலாய்ப்பை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, மணிக்கணக்கில் ஆண்டவரே நாங்கள் நேரத்தை விரயம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே உமக்காக குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க, உம்மிடத்திலே நாங்கள் ஜெபமேறெடுக்க, உம்மோடு உறவாட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் உம்மை பற்றி கொண்டவர்களாக, உமக்காக இன்னும் அதிகமாய் நாங்கள் நேரத்தை செலவிடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். சோம்பேறியை குறித்து நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. தூக்கத்தை விரும்பாதே, நீ விரும்பினால் தரித்திரன் ஆவாய் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்காமல் ஆண்டவரே நாங்கள் தூக்கத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் தரித்திரன் ஆவோம் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் விழிப்புள்ளவர்களாக சுறுசுறுப்புள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட, அதோடு கூட உமக்காக இன்னும் அதிகமாய் நேரத்தை செலவழிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நில்லாமல் நீசருக்கு முன்பாக நிற்பான் என்று ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்விலே கூட நாங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படாமல் ஆண்டவரே உமக்காக நாங்கள் விழித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மிலே இன்னும் இன்னும் வளர்ந்து பெறுகிறவர்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே விழிப்போடு கூட எங்கள் உலக ஜீவியத்தையும் நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.